பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே அப்பா, காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கும் வசனத்திற்கும் சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆதியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், ஐயா உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 116 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஏதாவது ஒரு நன்மையை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த காரியம் நிறைவேறினால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உமக்கு செய்வேன் என்று பொருத்தனை செய்வது உண்டு. இது ஒரு இயற்கையான சுவாபமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் செய்த அந்த பொருத்தனையை நிறைவேற்ற நாம் மறந்து போனாலும் கர்த்தர் அதை நம் கையிலிருந்து வாங்க தவறவே மாட்டார். இதை நாம் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் நமக்கு நன்மை செய்வதற்காக எதையும் நம்மிடம் அவரை அதற்கு முன்பாக எதிர்பார்ப்பதே இல்லை. ஆனால் நாம பொருத்தனை செய்துவிட்டால் நாம் அதை மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டார். நாம் சொன்னதை நாம் நிறைவேற்றியே தீர வேண்டும். அந்த பொருத்தனையை ஜனங்களுக்கு முன்பாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக செலுத்தும் போது மற்றவர்களுக்கு தெய்வபக்தி இன்னும் அதிகமாய் பெருகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கை நடந்த ஒரு காரியத்தை எனக்கு சாட்சியாக நான் சொல்கிறேன். கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்தை பிறந்து வளர்ந்த நான் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே என்னுடைய பேங்க் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஆண்டுடைய கிருபையினாலே நான் மூடிய ஞானஸ்நானம் பெற்று நான் பெண்டகாஸ்டல் அனுபவத்துக்குள்ளே அது கடந்து வந்தபோது என்னுடைய தாயாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஏற்கனவே சிஎஸ்ஐ வகுப்பு மார்க்கத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் கூட திருமணத்தின் போது எங்கள் அப்பாவை கத்தோலிக்க முறைப்படி திருமணம் செய்ததுனாலே அந்த கத்தோலிக்க வாழ்க்கையிலே வந்ததுனால திடீரென்று என்னுடைய குடும்பத்திலே முதல்ல பிள்ளையாக நான் கட்டணம் பிள்ளையாய் மாறின போது கர்த்தரிடம் சேர்ந்து கொண்ட போது அவங்களால அதை பொறுத்து கொள்ளவே முடியல. அவங்களுக்கு என்னது, நம்ம ஏற்கனவே கிறிஸ்டியன்ஸ் தானே, வேணுமோ புதுசாக ஏதோ போய் இப்போ புதுசாக ஒரு ஞானஸ்தானம் எடுத்தான் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு வீட்டில் பயங்கரமான சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய உடைமை அவங்க ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க என்னுடைய அக்கா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய வருஷங்களாக வந்து என்னை பார்க்கவே இல்லை. நான் பேசாமல் அவங்களுடைய ரட்சிப்புக்காக நான் சொல்கிறேன், ஆண்டவரே அவங்களுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னா அவங்களால இதை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் என்ன ரட்சித்ததை அவங்களால புரிஞ்சுக்க முடியல.
என்னை யாரோ ஏமாற்றிட்டாங்க, நான் என்னவோ ஏமாந்துட்டேன், வேலையை விட்டுட்டேன், அப்படி இப்படின்னு அவங்க ஏதோ ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆண்டவரே, நீர் என்ன நடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை அவங்க புரிந்து கொள்ளும்படி அவங்களை எப்படியாவது நீங்கள் அவங்கள உணர செய்யுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். பிற்பாடு ஊழியர்கள் தான் நடந்து கொண்டிருந்த வேளையில் ஒரு நாள் திடீரென்று அவங்க சபைக்கு சபை நடந்து கொண்டிருந்த வேளையில், அதாவது காலையில் ஒரு உபாச கூட்டம் நடந்து கொண்டிருக்குது. அப்போ சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அதுக்கு முந்தின உபாசத்தில் பண்ண ஜபங்களுக்கு கத்தர் கொடுத்த சாட்சி காரியங்கள் அதை சாட்சியாக சொல்லி கொண்டிருந்த வேளையில் இவங்க உள்ள வந்த உடனே எல்லாரும் ஆச்சரியமாக எங்கள் அம்மா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நடந்த சம்பவங்கள் வந்து கொண்டிருந்தா எல்லாருக்கும் தெரியும். உடனே எல்லாரும் என்னை எப்படி பார்த்தாங்க, அம்மா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்த உடனே அவங்க நேரம் இந்த பலிபீடத்துக்கிட்ட எனக்கு மைக் கொடுப்பா, நான் சாட்சி கொடுக்கணும் அப்படின்னாங்க. இவங்க எதுவும் சாட்சி கொடுக்க போகிறாங்க, ஒரு விட இந்த கோபமாக ஏதாவது திட்டக்கிட்ட போகிறாங்க, இப்படி பண்ணிட்டான் என் பையன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்ல போகிறாங்க. நான் அவங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் சாட்சின்னு சொல்கிறாங்களே, சரி கொடுப்பேன் சொல்லி மைக்க கையில் கொடுத்தேன். அதை வாங்கி அப்போ அவங்க சொன்னாங்க, என் மகன் திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துக்குள்ளே போனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோபம், நான் அவனை விட்டு விலகி போயிட்டேன். ஆனால் அந்த ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தது, ஏன் இப்படி நடந்தது, இவ்வளோ பெரிய குடும்பத்தை ஒருத்தன் மட்டும் இப்படி வெளியே போயிட்டானே, இது என்ன அப்படின்னு நான் கேட்டுக்கும் போது, ஆண்டவர் இவன் பச்சை குழந்தையா பிறந்த நேரத்தில் நான் கர்த்தருக்கு செய்த ஒரு பொருத்தனை எனக்கு ஞாபகப்படுத்தினார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா, இவன் என்னுடைய குடும்பத்திலே ஆண் பிள்ளைகளில் 2வது ஆண் பிள்ளை, அதாவது 6வது மகனாக இவன் பிறந்த போது இவனை அப்படியே கொண்டு போய், எனக்கு அப்போ தெரிஞ்ச கோயில் எதுன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாதா கோயில் தான், அந்த கோயிலுக்குள்ளே போய் இவனை ஒரு தட்டில் படுக்க வச்சு அப்படியே கொடுத்து, அங்கே பக்கத்தில் அந்த செக்ஸ்டன் உபதேசியார்னு சொல்லுவாங்க பாருங்க, அவர் கையில் கொடுத்து ஆல்டர் இந்த குழந்தைய வச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த உபதேசியார் சொல்லியிருக்காருமா, இந்த மாதிரிலாம் குழந்தைய கொண்டாந்து ஆல்டர் எல்லாம் வைக்கக்கூடாததெல்லாம் அப்படின்னு. ஏன் வச்சா என்ன, நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லியிருக்கிறார், அப்படி நீங்கள் பொருத்தனை பண்ணிக்கிட்டுனா இந்த குழந்தைய அவரே எடுத்துக்கினாருன்னா என்ன பண்ணுவீங்க, நான் அவங்க ஏதோ யோசனை இல்லை, அவருக்கு தானே பொருத்தனை பண்ணேன், தாராளமாக அவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரை அங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை அந்த நாளிலே கர்த்தர் அவங்களுக்கு நினைவு கூறும்படி செய்ததினாலே சாட்சியின் போது சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், ஆனால் அந்த பொருத்தனையை நான் மறந்துட்டேன், என்ன பொருத்தனை பண்ணுன்னு சொல்லிட்டு என்னுடைய உலக பிரமாணமான வாழ்க்கையிலே எனக்கு ஒரு 2வது ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு நான் கேட்டதை நான் வேற எதுக்கோ கர்த்தர் கேட்குறான்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிட்டேன். ஆனால் நான் சொன்ன அந்த காரியத்தை, நான் அந்த பொருத்தனையை மறந்தாலும் ஆண்டவர் அந்த பொருத்தனையை மறக்காதபடி என் கையிலிருந்து அந்த குழந்தை அவன் என்னதான் அவன் ஆரம்ப நாட்களில் அவன் டாக்டர் ஆகணும்னா, அதுக்கப்புறம் அவன் ஒரு கத்தோலிக்க மாறணும்னு சொன்னான். இது எல்லாம் ஒன்றுமே நிறைவேறாமல் அவருடைய வாழ்க்கையில் கடைசியில் அவன் பேங்க்குக்கு போய் சேர்ந்தப்போ நான் நிம்மதியாக இருந்துட்டேன். சரி பேங்க் வேலைக்கு போய்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் திடீர்னு பேங்க் வேலையை ரிசைன் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் நான் பண்ண பொருத்தனையை நான் மறந்துட்டேன். ஆனால் ஆண்டவர் மறக்கவே இல்லை, அது ஞாபகமாக வச்சிருந்து இப்போ ஏற்ற விடையில அவனை ஒரு ஊழியக்காரனாக அவருடைய ராஜ்யத்திற்கு தெரிந்து கொண்டதுனால அவருக்குன்னே அவருடைய ஆவி ஆத்மா சரீரம் 3த்தையும் அவன் மரத்தை சாட்சியாக மறிக்கணும்னா கூட அவங்க சொல்லும்போது எல்லாரும் சபையில் எல்லாரும் கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியா இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளிலே சாட்சி கொடுத்து சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக பொறுத்தனை செலுத்துவேன்னு இன்னைக்கு நம்ம வாசம் பாருங்க. அந்த வார்த்தையின்படியாக அவங்க காரியத்தை அந்த நல்ல ஜனங்களுக்கு முன்பாக சொல்லி அப்பதான் எல்லாரும் சொன்னாங்க, நம்ம ஒரு பொருத்தனை பண்ணோம்னா எவ்வளோ அழகாக கர்த்தரதை நம்மளிருந்து வாங்குறாருன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக அந்த காரியத்தை அந்த நாளில் அவங்க சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் சில வேளைகளிலே நாம் இப்படியாக பொருத்தனைகளை செய்து மறந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் நிச்சயமாக வாங்குவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்கள் என்பேன் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே உம்மோடு ஏற்படுத்திக் கொண்ட பொருத்தனைகளை செலுத்தும்படி கவனமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.